வாசிக்கப்படும். ஆகவே அனைவரும் அமைதி காக்கும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்கு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அமல அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலி அமல அன்னைக்கு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நேற்று கொடியேற்றி நன்றி செலுத்தி இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமிக்க நாளாக மாற சிறப்பாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை வழியாக நம்முடைய ஊரிலே வாழ்கின்ற நம் அனைவரையும் நம்முடைய தாய் பரிந்து பேசல் வழியாக நிறைவாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம்.
தாயினுடைய பரிந்துரை அந்த கானா ஒரு திருமணத்திலே புதுமைக்கு காரணமாக மாறியது போல இந்த ஊரிலும் நிறைய புதுமைகளுக்கு காரணமாக மாற தொடர்ந்து அந்த தாயை நம்புவோம். அவர் வழியாக ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற ஆசிரை பெற்றுச் செல்ல இந்த பலியிலேயே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். குறிப்பாக திருப்பலியானது பெருங்குடி சேசராஜ் மெர்லின், சாரதி, ஷியா, தியா, தந்தை செபாஸ்டியன், தாய் ரோசம்மாள் நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி, குழந்தைகள் கல்வி ஒழுக்கம் தெய்வபயத்தில் சிறந்து விளக்க குடும்பத்திற்கு தேவையான இறையாசிர் வேண்டி விவசாயம் செழிக்க ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் சென்னை சரவணன், ஜனனி, ஹீனா, வர்ஷா நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி, குழந்தைகள் கல்வி ஒழுக்கம் தெய்வபயத்தில் சிறந்து விளக்க இறையாசிர் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பெருங்குடி ஜான் கென்னடி, சாந்தி, அப்பைலா, ரஞ்சித், காவியா, இலக்கியா, திவ்யா, ஸ்வஸ்திதா நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி, நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் இறையாசிர் வேண்டியும் குடும்பத்து நலத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் நட்சத்திரம், அமல புஷ்பம், சேரன், அஜித் குமார், பிலிப்பு, மாணிக்கம், ஜோதி உடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும், ஆசீர்வாதம், செல்வமேரி, அலெக்சாண்டர், ராதா, ஸ்டெஃபியா, கவின் நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி குடும்ப நலத்திற்காகவும் விவசாயம் செழிக்கும் எதிர்காலம் சிறப்படை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருங்குடி சந்திரபோஸ், சுபாதினி உடைய பிள்ளைகள் கிறிஸ்டின், கிறிஸ்ட், ரைனா, டெல்பின், தந்தை சாமிநாதன், தாய் ரோசாலி உடைய நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி மன அமைதி பெற, குழந்தைகள் கல்வி ஒழுக்கம் தெய்வபயத்தில் சிறந்து விளங்க இறையாசிர் வேண்டி குடும்ப நலத்திற்காக விவசாயம் செழிக்க ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஓரியூர் அருள் ஆரோக்கியசாமி, ஆலன், மைக்கேல், கிறிஸ்டோபர், ஆதிஷ், கிறிஸ்டோபர், பெல்சியா நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி தங்களுடைய 11வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இவருக்கு இறைவன் நல்ல உடல் ஆசிரியை கொடுக்க வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் எதிர்காலம் சிறப்படை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பெருங்குடி அருளானந்து, பனிமேகம், ஆல்பர்ட், டேனியல், மார்டின் நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி புதிய வீடு கட்ட இறை ஆசிர் வேண்டி குடும்ப ஒற்றுமைக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருங்குடி அருளானந்து, ஆரோக்கியமேரி, ஜான் பீட்டர், வீணா, இமான், ராஜா, ஆஷா, திவ்யா, ஜேம்ஸ், செரீனா நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி மன அமைதி பெற இறையாசிர் வேண்டி விவசாயம் செழிக்க ஒப்புக் கொடுக்கிறார்கள். கார்கமங்கலம், புத்துவையல், எஸ் மரியதாஸ், ராஜேஷ், மேரி இவர்களின் பிள்ளைகள் டொமினிக், சஞ்சய், ஜெனிலா நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேலை கிடைக்க விவசாயம் செழிக்க ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருங்குடி செபஸ்டியான், ரோசம்மாள், செலின், ராபர்ட், ரோஸ்லின், பிரிக்சன், ஸ்மைலின், அலிசா நன்றியின் பலியாக உடல்நலன் பெற வேண்டி மன அமைதி பெற நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி விவசாயம் செழிக்க குடும்ப சமாதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருங்குடி ஆரோக்கியசாமி, மதுரை மேரி, மகன் போலிகார், பிரியங்கா, ஆரூர், லாயின்ஸ் நன்றியின் படியாக உடல்நலன் பெற வேண்டி குடும்ப சமாதானத்திற்காக விவசாயம் செழிக்க ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருங்குடி டேவிட், ஸ்டாலின், மனைவி ஜோஸ்பின், சாம்சன், சிம்சன் நன்றியின் படியாக உடல்நலன் பெற வேண்டி குடும்ப சமாதானத்திற்காக இறையாசிரியர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருங்குடி அருள்சாமி, ஜென்மராகினி மகள்கள் பெவினா, டயானா நன்றியின் படியாக உடல்நலன் பெற வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் வேலை கிடைக்கவும் குடும்பத்திற்கு தேவையான இறையாசிரியர்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு இந்த மாலை பள்ளியிலேயே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக திருப்பள்ளியிலேயே நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாடி மகிழனுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பினை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சி மிகு நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தையும் அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலேயோ மேலே வானத்திலேயோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுப்பை சோதித்து மனம் சலிப்படைய செய்யாதே. போதாதா, என் கடவுளாகிய பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைகளுக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தெய்வாமைக்கு நன்றி.
நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடங்கள் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முன்பு பந்தி மேற்பாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. தாயிருக்க அவள் தயவிருக்க, அந்த தாயானவள் அருகில் இருக்க எனக்கு என்ன பயம்? சூரியன் ஒளி கொடுக்காமல் மறைந்தால் என்ன? நிலவு வெளியே வராமல் ஒளிந்து கொண்டால் என்ன? என் வாழ்க்கை முழுவதும் இருள் படர்ந்தால் என்ன? என் தாய் இருக்கிறாள், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, புனித அமல அன்னையினுடைய பாசமான செல்ல உறவுகளே, உங்கள் உள்ளம் இந்த வார்த்தைகளை தான் உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களோடு இருப்பது எல்லாவற்றையும் செய்ய முடிகின்ற, செய்ய வைக்கின்ற, ஏன் கடவுளுடைய மனதை கூட உறைய வைக்கின்ற, கடவுளுடைய மனதை கூட மாற்ற வைக்கின்ற அந்த அன்பு தாயை தான் நாம் அருகிலே வைத்திருக்கின்றோம். ஏன் கலங்க வேண்டும்? ஏன் அஞ்ச வேண்டும்? எது வந்தால் என்ன? என் வாழ்க்கையிலே எது நடந்தால் என்ன? என் தாய் இருக்கிறாள், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த அற்புதமான வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமையான இந்த பெருவிழா திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப பின்னாடி இருக்க வெளியில வந்து கூட தான் நல்லா சவுண்டு விடுறாங்க. பின்னாடி இருக்க அம்மாக்கள்லாம் ஏன் அமைதியா உட்காந்துருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். பாதி கை மேல உயர மாட்டேங்குது, எல்லாம் கையை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கட்டும். இந்த நாளிலே சாமி, நான் வந்து முழுமையான இந்த திருப்பலியில பங்கெடுத்து நம்ம மாதாவை பார்த்துட்டு மாதாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு அதன் பிறகு நடைபெறுகின்ற இந்த அன்னதானத்திலே பங்கு கொண்டு நாடகத்தை கண்டு கழிச்சிட்டு முழுமையா எல்லாத்துலயும் பங்கெடுக்க வந்திருக்கேன் சாமின்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்ப சாமி பூசையை முடிப்பீங்க? சீக்கிரம் பூசையை முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு பின்னாடி சப்பரம் இருக்குது, அப்புறம் அன்னதானம் இருக்குது, நாடகம் இருக்குது அப்படின்னு பூசையை முடிக்கலான்னு காத்திருக்கவங்க எல்லாம் சோன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே,
இவ்வளவு ஆசை இருக்கு. கொயர்லயே வில்லங்க இருக்குல்ல. பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு நாள். நம்முடைய கடவுளோடு இணைந்து நம்முடைய தாயின் மூலமாக கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த நாளிலே கூடியிருக்கின்றோம். அதனால ஒரே சின்ன சிந்தனை, ரொம்ப எல்லாம் நான் இழுத்துட்டு போக விரும்பல. ஒரே ஒரு சின்ன சிந்தனை. இந்த தாயானவள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த தாயானவளை பின்பற்றி வருகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும்? அது இன்னைக்கு வாசிச்ச இந்த காணா ஒரு புதுமையிலிருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு சிந்தனை. நம்ம வாழ்ற உலகத்துல எல்லாருமே ஏங்கி தேடுகின்ற ஒன்று, சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மோடு இருப்பதை விட நம்ம கொஞ்சம் கஷ்டத்துல ஒரு துன்பத்துல இருக்கின்ற பொழுது யாராவது என் அருகில் இருக்க மாட்டார்கள். அதுதானே ஏக்கம். நிறைய பேருடைய ஏக்கம் அதுதான். சந்தோஷமா இருக்க பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு சறுக்கல், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஏன் ஒரு நோய், இதன் பிடியில நான் சிக்கி இருக்கின்ற பொழுது என் அருகில யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத பெரிய ஒரு ஏக்கம். நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் எப்படி தெரியுமா அந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது? நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியோட இருக்கிறோம், நிம்மதியோட இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிடைக்குது. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எதை செஞ்சாலும் சரி நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது வெற்றியாக மாறி போகுது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்ம ஏணிப்படியா வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறது. அதுபோல நம்ம நடந்து செல்கின்ற பாதை எல்லாம் எப்படி நாங்கள் நடந்து வருகின்ற பொழுது சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றீர்களோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலே மலர் தூவி மலர்கள் பூத்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னை அழைத்து செல்கின்ற பொழுது, நடந்து செல்கின்ற பாதை எல்லாம் அப்படியாக இருக்கின்ற பொழுது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, நிறைய பேர் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, நிறைய பேர் கூடவே இருப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க கூப்பிடலாட்டையும் சரி உங்க பக்கத்துல வந்து நிறைய பேர் உங்களோட இருப்பாங்க, உங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துப்பாங்க. அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம், சின்ன துன்பம், ஒரு சின்ன நோய், ஒரு சின்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில நீங்கள் அதுல மாட்டி சிக்கி தவிக்கின்ற பொழுது, அல்லது நீங்க ஒரு தொழிலை தொடங்குறீங்க, அந்த தொழில ஒரு சறுக்கல், ஒரு ஏமாற்றம், ஒரு நலிவு, அதுல உங்களுக்கு வியாபாரத்துல ஒரு நஷ்டம் வருகின்ற பொழுது, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கி தவிக்கின்ற பொழுது, அதுல வெளிவர முடியாம நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது எத்தனை பேர் பக்கத்துல இருக்காங்க? சந்தோஷமா இருக்கும்போது நிறைய பேர் கூடி இருப்பாங்க, கூப்பிடணும்னு அவசியமே இல்லாம பக்கத்துல நிறைய பேர் கூட்டமா இருக்கிற கூட்டம் துன்பத்துல இருக்கிற பொழுது எங்க போனது? எங்கே சென்றது அந்த கூட்டம்? இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தியில கூட பார்க்கிறோம், திருமணத்திற்கு அன்னை மரியாள் மட்டுமா அழைக்கப்பட்டிருந்தார்கள்? எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? சந்தோஷமா உணவு உண்டார்கள். ஆனால் அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும் பொழுது யார் ஓடி போனது? தாய் மட்டும்தான். நம்முடைய தாயானவள் மட்டும்தான் அங்கு ஓடி செல்கின்றார். இன்னைக்கு அந்த தாய் நமக்கு கொடுக்கின்ற பாடமும் இதுதான். ஓ வாழ்க்கையில துன்பமா, சோதனையா, கஷ்டமா, போராட்டமா, கலங்காத, நான் உன்னோட இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல யாரு பக்கத்துல இருந்தாலும் கிடைக்காத ஒரு நிம்மதி, கிடைக்காத ஒரு சந்தோஷம், கிடைக்காத ஒரு உடனிருப்பு நம்முடைய தாய் இருக்கிற பொழுது நமக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? தாயை விட இந்த உலகிலே நம்மை அன்பு செய்கின்றவர்கள், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பிறவி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிறவிதான் தாய். அதனால்தான் ஒரு பழமொழி அருமையாக சொல்லுகிறது, கடவுள் இந்த உலகத்துல எங்கும் எப்பொழுதும் இருக்க முடியாது என்று நினைத்ததாலோ என்னவோ இந்த உலகிலே தாயை படைத்தார் என்று, அம்மாக்களை படைத்தார் என்று அந்த பழமொழி சொல்கிறது. அந்த அம்மா கடவுளுடைய உருவத்தை, கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி நம்முடைய அம்மாவே அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற பொழுது, கடவுளை பெற்றெடுத்த மாசு மறுவில்லாத நம்முடைய அமல அன்னை எப்படிப்பட்டவளாக இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில? சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோமே, நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாருமே என் கூட இல்லைன்னு யோசிக்கிறோமே, அந்த தாயானவள் என்னோடு இருக்கிறாள் என்ற அந்த புரிதல், அந்த உணர்வு ஏன் நம்மிடம் இல்லை?
நம் மத்தியில் தானே இருக்கிறாள். நம்முடைய ஊரின் மத்தியிலே இருக்க பெருங்குடி என்ற இந்த அற்புதமான கிராமத்தின் மத்தியிலே அழகு மெளிர அந்த அமல் அன்னை உதயமாகி அங்கே அமர்ந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். அதை பல நேரங்களில் நாம் மறந்து போய் விடுகிறோமே. இந்த திருவிழா உணர்த்தக்கூடிய அற்புதமான உண்மைகளிலே மாபெரும் உண்மை இதுதான். வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்ற அந்த உடனிருப்பை நீ உணர்ந்து கொள். அதுதான் அந்த தாயானவள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு பாடம். அதிலும் சிறப்பாக நீ கஷ்டப்படுகின்ற பொழுது நீ கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நானே ஓடி வருவேன். அதுதான் காணா ஒரு திருமணத்திலே அன்னை மரியாள் நிகழ்த்தி காட்டியதுதான். அந்த திருமண குடும்பத்தார் யாருமே அன்னை மரியாளை கூப்பிடவில்லை. ஆனால் ஒரு தேவை, ஒரு கஷ்டம் என்று இருக்கின்ற பொழுது அங்கே தாயானவள் இருக்கின்றார். இது ஏதோ காணா ஒரு திருமணம் மட்டுமல்ல. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அத்துணை இடங்களையும் பாருங்கள். எந்த இடமாக இருக்கட்டும், அது லோர்து நகராக இருக்கட்டும் அல்லது நம் அருகிலே இருக்கின்ற நம்முடைய வேளாங்கண்ணி திருத்தலமாக இருக்கட்டும், அங்கே தேவை என்று இருக்கிற இடத்திலே ஓடி இருப்பவள், அங்கே அருகில் இருப்பவள், உதவி செய்ய துடிப்பவள் நம்முடைய தாயானவள். அந்த தாயை தான் இன்று மகிமைப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாயை அவ்வளவு அன்பு செய்தார் கடவுள் நம்முடைய அன்னை மரியாளை. அதனால்தான் யாருக்கும் கிடைக்காத மாபெரும் பாக்கியத்தை அந்த தாயானவளுக்கு கொடுத்தாள். மாசு மறுவில்லாமல் தன்னுடைய தாய் அண்ணாவினுடைய கருவிலையை கழுவி அந்த தாயை பாவ மாசில்லாமல் உதயமாக்குகிறார். இந்த உலகிலே பாவம் இல்லாமல் பிறந்தவர்களிலே அன்னை மரியாள் தான் முதல் பெண்மணி, ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம். அப்படிப்பட்ட மாபெரும் வாக்கியத்தை கடவுள் நம்முடைய தாய்க்கு கொடுத்திருக்கின்றார். அந்த தாயை தான் நம்முடைய தாயாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஏன் கலங்க வேண்டும்? கடவுள் நற்செய்தியிலே சொல்கிறார், அஞ்சாதே, கலங்காதே, நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாரே, அந்த உடனிருப்பை நம்முடைய தாய் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது இந்த தாயானவளுடைய உடனிருப்பு நம்மோடு இருப்பதை ஒரு கணம் கூட நாம் மறந்து போகக்கூடாது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உண்மையை மறந்து போவதால் தான் சில நேரங்களிலே கடவுளுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை திரும்பி விடுகிறது. அதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்டவள் நம்முடைய தாயானவள் என்பதை உணர்ந்து கொண்டோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? அருமையான பழமொழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். அந்த தாயானவள் அப்படி இருக்கின்ற பொழுது, எப்படி இருக்கின்ற பொழுது, யாருமே துன்பத்திலே கஷ்டப்படுகின்ற பொழுது உடன் ஓடி சென்று உதவுகின்ற பொழுது, அது காணா ஒரு திருமணமாக இருக்கட்டும், எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வாக இருக்கட்டும், ஓடி சென்று உதவுகின்ற அந்த தாயானுடைய குணம் நம்முடைய குணமாக மாற வேண்டும். அடுத்த ஒரு கஷ்டத்துல இருக்காங்களா, சந்தோஷப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில 4 வகையான மனிதர்களை பார்க்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கவங்க தான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்கவங்கள 4 வகையான குரூப்பை பார்க்கலாம். நீங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது முதல் குரூப் எப்படி தெரியுமா? உனக்கு வேணும், இது மட்டுமா வேணும், என்ன ஆட்டம் ஆடுன, இதுக்கு மேலையும் உனக்கு கஷ்டம் வரணும்னு நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது சந்தோஷப்படுகின்ற ஒரு கூட்டம் இருக்கும். ஏன் ஒரு சில நேரத்துல கிடாவட்டி கூட அந்த கூட்டம் கொண்டாடும். ஏன்? அடுத்தவன் கஷ்டப்படுறான்ல. அப்படித்தான் ஒரு முறை கடவுள் ஒரு மனிதனுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து, ரொம்ப நாளா என்கிட்ட நீ அழுத புலம்பி வேண்டிக்கிட்டே இருக்கிற, உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் உடனே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நான் உனக்கு என்ன வரம் கேட்டு நான் உனக்கு கொடுக்கிறேனோ அதுல 2 மடங்கா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். இதுதான் கண்டிஷன். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் சரி உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சாரி, கடவுள் சொன்னார். இந்த மனுஷன் என்ன கேட்டா தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு ஒரு கண்ணு குருடா போகணும். ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு குருடா போயிடும். அப்படிப்பட்ட கூட்டம். நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமா கிடாவட்டி கொண்டாடுகிற கூட்டம் ஒன்று இருக்கும். இன்னொரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டா என்ன, சந்தோஷப்பட்டா என்ன, எனக்கு என்ன பிரச்சனை, நான் பாட்டுல என் வேலையை பார்க்கிறேன் அப்படின்ட்டு
கண்டும் காணாமல் செல்கின்ற கூட்டம். அது அவங்க வீட்டு பிரச்சனை, நீ ஏன் மூக்க நுழைக்கிற அப்படின்ட்டு திட்டுகின்ற ஒரு கூட்டம். அப்படியே யாராவது போனா கூட அவங்களை திட்டி விட்டு நீ மூக்க நுழைக்காத, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் காணாமல் செல்கின்ற ஒரு கூட்டம் இருக்கும். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கும். இது இன்னும் வித்தியாசமான கூட்டம். என்ன பண்ண தெரியுமா? போயிட்டு கஷ்டம் உனக்கு இருக்கா, பக்கத்திலேயே வந்து உட்கார ரெண்டு உட்காந்து, ஐயோ உனக்கா இப்படி, அச்சோ உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா, உனக்கு இவ்வளவு பெரிய துன்பமா, உனக்கா இப்படி, கடவுள் உனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்ட்டு இன்னும் ஆணி வச்சு ஊசி வச்சு இன்னும் அதுக்கு எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுற கூட்டம். பரிதபிச்சுட்டு பரிதாபத்தோட எஸ்கேப் ஆயிடுற கூட்டம் மூணாவது கூட்டம் ஒரு இருக்கும். நாலாவது கூட்டம் தான் நம்முடைய தாயை போல உள்ள கூட்டம். நீ கஷ்டத்துல இருக்கியா, அந்த கஷ்டம் என் வீட்டுக்கு வந்தது போல, உன் கஷ்டம் என் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கஷ்டத்தை போக்க துடிக்கின்ற ஒரு கூட்டம் நம்முடைய தாயை போல உள்ள கூட்டம். அந்த கூட்டமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். சற்று யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய உறவினர்களோ அல்லது என்னுடைய சொந்தக்காரங்களோ என் பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது என் நண்பர்களோ கஷ்டத்திலே இருக்கின்ற பொழுது நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறேன்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கடவுள் நம்முடைய தாயின் மூலமாக இன்னைக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி இதுதான். உன் வாழ்க்கையில ஏன் அம்மாவை போல நீ இரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். அப்படி வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த தாயானவள் நம் கூடவே இருப்பார், நம் கூடவே பயணிப்பார், நமக்கு தேவையான அத்துணை ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பார். எனவே தாயை போல வாழ முயற்சி எடுப்போம். இரண்டாவது, அந்த தாய் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்முடைய நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். அந்த தாய் நம் கூடவே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அமல உற்பவியாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, அந்த தாயின் மூலமாக நம்முடைய மன்றாட்டுகளையும் வேண்டல்களையும் வாக்கு மாறாது நம்முடைய கடவுளை நோக்கி எழுப்புவோம். அன்பான இறைவா, உலகமெங்கும் பரவியுள்ள உமது திருப்பலியை வழிநடத்த உம்மால் வழங்கப்பட்ட புதிய திருத்தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் மனநலத்தையும் எங்களை வழிநடத்தும் ஆற்றலையும் வழங்கி உதவிட இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு போன்ற அடிப்படையான நலத்திட்ட உதவிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வரும் எங்களது தஞ்சை மறைமாவட்ட மேதகி ஆயர் அவர்கள், மறைவட்ட அதிபர் அவர்களையும் எங்களது பங்கு தந்தை போன்றவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல மனநலத்தையும் வழங்கி உதவிடுமாறு இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, உன் திருச்சபையில் அங்கம் வசிக்கும் எங்கள் கிராமத்தையும் கிராம மக்களையும் குறிப்பாக பெரியவர்களையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கல்வியில் முன்னேற முயற்சிக்கும் மாணவ மாணவியரையும் குழந்தைகளையும் கனிவோடு கண்ணோக்கி நல்ல உடல் நலத்தையும் நோயற்ற வாழ்வையும் வழங்கி உதவிடுமாறு இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எங்களின் வாழ்வதற்கான விவசாயம் கால்நடைகளையும் ஆசீர்வதித்து நோய் நொடி இல்லாத வளமான வாழ்வை உறுதி செய்யவும் எங்கள் ஊரை சுற்றியுள்ள கிராம மக்களையும் அவர்களின் வாழ்வாதாரங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் சாதி மத போகுபாடற்ற ஒற்றுமையான மன அமைதியும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, அமைதியற்ற சூழ்நிலையில் உலகில் பல்வேறு நாடுகள் போரிட்டு வருகிறது. குறிப்பாக நமது இந்தியாவும் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளிலும் பதட்டமான சூழ்நிலையில் இருந்து வருகிறது. நாட்டின் பொறுப்பில் உள்ள தலைவர்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து போரை தவிர்க்கவும் மக்களை நிம்மதியாக வாழ வழி செய்யுமாறு இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம்
நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம் தாயானவள் பரிந்துரைக்கின்ற அன்பு தாய் என்பதை உணர்ந்து அந்த தாயின் மூலமாக கடவுளிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்புவோம். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஏதோ ஒரு தேவையை இந்த நாளிலே கடவுளிடம் ஒப்படைத்து செவியுங்கள். முடியாது, நடக்காது என்று ஏதாவது உங்கள் வாழ்க்கையில இருந்தால் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கடவுளிடம் ஒப்புக் கொடுங்கள். அன்புக்கு மேல் அன்பையும், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தையும், அருளுக்கு மேல் அருளையும், அருள் கொடைகளுக்கு மேல் அருள் கொடைகளையும் கொடுத்து உம் பிள்ளைகள் நலமோடு மலமோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று உம் தாயை எங்கள் தாயாக கொடுத்த அன்பு இறைவா, இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருவிழா நன்னாளிலே உம்மிடம் ஒப்பு கொடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் மேலும் சிறப்பாக எங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்து புதைந்து கிடந்த அந்த விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் எம் தாயும் உம் தாயுமான எங்கள் அன்னை மரியாள் வழியாகவும் எங்கள் கடவுளும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் நானுமாக இணைந்து இந்த திருவிழா நன்னாளிலே நம்முடைய உள்ளங்களோடு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, கன்னி மரியாவின் அமலவருப்பக பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி பொருட்களை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை பாசுகள் அனைத்திலுமிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அந்த கன்னியையும் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: முக்கியமான நேரத்திற்குள்ளாக நுழைகிறோம். பராக்குகள், பேச்சுக்கள் மற்ற எல்லாவற்றையும் விட்டு கடவுளை உற்று நோக்குகின்ற நேரம். நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் நம்மை தேடி வருகின்ற நேரம். திருவிழாவின் மையம் இதுதான். ஏன் திருவிழா கொண்டாட வேண்டும்? என் கடவுளை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த அற்புதமான நேரத்திற்குள்ளாக பக்தியோடு நுழைய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் உமக்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலக எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்துள்ளோம். குறிப்பாக இந்த மாலை திருப்பலியிலேயே பங்கு பெற வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதியும். உடைய அன்பு தாய் மரியாளை போல துன்பங்களே பங்கெடுக்கிறவர்களாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பப்படுகின்ற மத்தியிலேயே நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் சென்ற நேரங்களுக்காக மனம் வருந்தி வரவிருக்கும் நாட்களில் அந்த துன்பங்களிலே பங்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, மரியன்னையின் பிள்ளைகளாக என்றும் வாழ எங்களுக்கு ஆசிரியை பொழிந்துள்ளோம். குறிப்பாக இன்று யாரெல்லாம் திருப்பலி கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்களோ, யாரெல்லாம் திருப்பலியிலேயே பங்கேற்று ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பாக இந்த பணியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்த அனைவரையும், குறிப்பாக இறந்த எங்கள் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸை நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியலாருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனிதரோடும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய கடவுளை தந்தை என்ற உரிமையோடு அழைத்து மன்றாடுவோம். Oh
உமக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், ஆணவம், அசட்டைத்தனம் ஆகிய அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையோடு இணைந்து நாங்கள் உம்மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கும் எங்களுக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி, நல்ல உடல் சுகம், நிம்மதியான வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் கொடுத்துருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. இதோ ஆசீர்வாதத்தின் தெய்வம், நம்மை தேடி வருகின்ற தெய்வம், நம்மோடு வாழ வருகின்ற தெய்வம், நம்முடைய உடலோடு கலந்து ஊனாகி உயிராகி இரத்தமாகி இரண்டர கலந்து நம்மோடு வாழ வருகின்ற இவருடைய அன்பான விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்திலிருந்து தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்ல எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனமை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. ஆமென். பக்தர்கள் இப்பொழுது வழங்கப்படுகிற தீவிர கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். மற்ற யாராக இருந்தாலும் அங்கேயிருந்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். உயிருக்கு உண்மை
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் அமல உற்பவத்தில் அவரை மாசுகளில் இருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. துன்ப வேளையில் துணை நிற்கின்ற நம் தாயை போல நாமும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. என்ன டைம் இல்லை, அதனால சுருக்கமாக முடிக்கும். இப்பொழுது முதல் முறையாக இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் கிராமத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தந்தையர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொறுப்பாளர்கள் இங்கே வாங்க. சேசு, ஆரோக்கியசாமி, ஆசீர்வாதம் முனியர் வாங்க. பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்க இருக்கிறது. ஆகவே பொறுப்பாளர்கள் இங்கே மேடைக்கு வாங்க.
செய்து இருக்கு. ஆனால் தட்டி அன்னையை கிளப்பி விட்டுருக்காங்க. சுருக்கமாக தான் சொல்லணும், ரொம்ப சொல்கிறோம்னா சொல்லணும். திரும்ப பங்கு தந்தையை பற்றி அன்னையை தட்டி கிளப்பி விட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அவர்களுடைய பிரசங்கத்தில் சுருக்கமாக சொல்லுறேன். ஆகவே அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே சேசுதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். அடுத்தபடியாக நமது பங்குத்தந்தை அவர்களுக்கு ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். கைதட்டுங்க. அருமையான மரபுரை. இன்னைக்கு நம்ம அன்னையை இன்னைக்கு தேரில் கொண்டு போறோம். ஆனால் அவர்கள் தட்டி நமக்காக கிளப்பி விட்டுருக்காங்க. பக்கத்தந்தை அவர்கள், திருவிழாத பக்கத்தந்தை அவர்கள் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து நான் பேர் வாசிக்கிறேன், நோட்டை கொண்டாங்க. பேர் வாசிக்கிறேன், மேடைக்கு வரும். அடுத்து பங்கு மன்ற துணைத் தலைவர் திருவாளர் ஞானபிராஸ் அவர்களுக்கு ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்விப்பார்கள். அடுத்தபடியாக பங்கு மன்ற செயலாளர் திருவாளர் தவக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்விப்பார்கள். அடுத்தபடியாக பங்கு மன்ற பொருளாளர் திருவாளர் சபரிநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை பொருத்தி மகிழ்விப்பார்கள். அடுத்தபடியாக நமது நாலந்தா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் அந்தோன்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை பொருத்தி மகிழ்விப்பார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தெல்லாம் பண்ண முடியாது. நான் பேர் வாசிக்கிறேன், நோட்டை போட்டாங்க. முத்து ஆசிரியர் இங்கே வாங்க உடனடியா. அடுத்தபடியாக கொயர் கிளாஸ் இல்லைன்னா இங்கே பூசைய சிறப்பு இல்லை. பனி கிளி ஓசைன்னு சொல்லுவாங்கல்ல, கொயர் கிளாஸ் எல்லாருக்கும் போத்தி விடுங்கப்பா. இங்கே மேடையில் வருது கொயர் கிளாஸ். அத்தனை பேர் வாங்க மேடைக்கு. ஆனால் இதெல்லாம் கல்யாணம் பண்ணி போயிருச்சேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோற கைதட்டுங்க கொயர் கிளாஸுக்கு. அடுத்தபடியாக யூடியூப் சேனல் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி பூரா உலகம் பூரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். யூடியூப் சேனல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கிறார்கள். உலகநாதன் திருவாளர் உலகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை பொருத்துகின்றோம். திருவாளர் அமரக்கு செவமலை பிச்சை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை பொருத்தி மகிழ்கின்றோம். அடுத்து கென்னடி அவர்கள் வருகை புரிந்தால் மேடைக்கு வரவும். காவல்துறை அதிகாரிகள் யார் வந்திருந்தால் உடனடியாக மேடைக்கு வரவும். ஒளிமொழி அன்பான தம்பிகளே, ஃபாதர் அவர்கள் தேரை மந்திரிப்பதற்காக இப்பொழுது அங்கே செல்ல இருக்கிறார்கள். தம்பிகள் அனைவரும் இங்கே தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஃபாதர்கள் இருவரும் அங்கே வருகிறார்கள். அவர்கள் தேரை மந்திரிக்க தயாராகிவிட்டார்கள். எனவே தம்பிகள் அனைவரும் தேர் அருகே வந்து அங்கே உரிய பணியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஆவுடையார்கள் பங்கிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி திரு பாரதிராஜா அவர்களுக்கு, அவர்தான் பங்கு மன்ற செயலாளர், அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேடைக்கு வரவும். முன்னாள் பங்கு மன்ற செயலாளர் கென்னடி அவர்கள் வருகை இருந்திருந்ததால் உடனடியாக மேடைக்கு வரவும். மனையிலிருந்து இங்க வாங்க.
உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். எங்கள் கிராமத்தின் சார்பில் போன வருஷம் உங்களுடைய உதவி எங்களிடம் வந்தது, ஆனால் நீங்கள் வரவில்லை. மனை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கிராமத்தின் சார்பில். அடுத்து ஒளி ஒளி அமைத்தவர் பின்னர் ஆடியோ பொன்னாடை போத்துங்க. ஒளி ஒளி திருவாளர் ராவணம், திருவாளர் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள், சொக்கலி ஆசிரியர்கள் வந்துட்டால் உடனடியாக மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அதை போய் நீங்க சப்பரத்தை போய் தூங்க. 2 ஆள் இங்க மேடையில் நின்றுட்டு பாக்கி பேரு சப்பரத்தை சாமியை தூக்கி கொண்டே மேடை இதுல வைங்க. அடுத்து கிராம பொறுப்பாளர்களுக்கு முக்கியம். கிராம பொறுப்பாளர்கள் சேசுக்கு, கோயில் பிள்ளை சேசுக்கு பொன்னாடை போத்துங்க. கிராம பொறுப்பாளர்கள் இல்லைன்னா வணக்கம் சார். பொறுப்பாளர்கள் தான் இது நின்று இந்த இதெல்லாம் நடத்துறாங்க. நாங்க பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வணக்கம் அவர்களுக்கு இந்த மேடையிலே பொன்னாடை பொருத்த வேண்டும். ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பங்கு பெற்ற உறுப்பினர் திருவாளர் ஆசீர்வாதம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கோயில் பிள்ளை சேசு, கோயில் பிள்ளை சேசு எங்க பார்த்தாலும் இருப்பாரு, பறந்து வேலை செய்யறாரு. அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பில் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆரோக்கியசாமி பொறுப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் யார் வந்திருந்தால் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பீடம் சோடித்தவர்கள் வாங்கம்மா, அந்த 3 பேர் வாங்கம்மா. சயா, பிரியங்கா அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. 3 பேருக்கும் பிரியங்கா, சயா. காலையிலிருந்து நேற்று பிரியங்கா, சயா, இன்னொரு ஆளு பொதுப்பணித்துறை, அது வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் வந்திருந்தா வாங்கப்பா. ராயப்பன், அமர்நேகி சிவமலர்ச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பிஎஸ்என்எல் அமுல்ராஜ் வந்திருந்தா உடனே மேடைக்கு அழைக்கின்றோம். கென்னடி முன்னாள் பங்குமன்ற செயலாளர் கென்னடி வந்திருந்தா மேடைக்கு அழைக்கின்றோம். வருவாய்த்துறை அதிகாரிகள் வேறு யாரும் வருகை புரிந்திருந்தால் உடனடியாக மேடைக்கு வரவும். உடனடியாக தேரை அந்த சாமி தூக்கியாச்சு, அதை கட்டி விடுங்க. யார் செட்டுக்கெல்லாம்